ஹலோ. உன் பிறந்த நாளை கொண்டாட உன்கிட்ட பணம் இல்லைனா உங்க ஒப்பங்கிட்ட போய் கேளு. இப்படி ஊர் ஊரா வசூல் பண்ற? ஆமா, நீ என்ன உங்க ஒப்பனுக்கு பிறந்தியா இல்ல ஊருக்கு பிறந்தியா? யாரா நீ? வேற யாரா அப்படி பேசுவா? திருத்தணிடா. உங்க ஆளுங்க அனாத ஆசிரமத்துல பூந்து அனாத பொண்ணை அடிச்சு போட்டு போயிட்டா கேட்க ஆளு நினைச்சியா? அந்த பொண்ணை இப்ப சிஸ்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு என்னென்ன செலவாகுதோ அதெல்லாம் நீ பண்ணி அந்த பொண்ணை பூர்ண குணமாக்கி மறுபடியும் அவளை அனாத ஆசிரமத்துக்கு அனுப்பி வைக்கிற. என்னடா மிரட்டுறியா? அனுப்பி வைடா. ஏய், திருத்தணி தான் பேசுறான். இது வரைக்கும் அவன் யாருன்னு காட்டிட்டு இருந்தான். இப்போ நான் யாருன்னு அவனுக்கு காட்டணும். நேரா ஹாஸ்பிட்டல் போறீங்க, அவளை தூக்குறீங்க. அவளுக்கு ட்ரீட்மெண்ட் இங்கதான். போங்கடா. இவதான் அந்த அனாதை பொண்ணு. இவளையாண்டா அனாதைங்கிற? இவதாண்டா என்னோட உறவு. இந்த உறவை வச்சுதான் அந்த திருத்தணிய தனித்தனியா கிழிக்க போறேன். வாடி. டேய், எத்தனை பேரா போனீங்க? 8 பேர்ண்ணே. அப்ப அவ யாரா எக்ஸ்ட்ரா? டேய், போடா. திருத்தணிடா. மந்திரி மச்சானுக்கு பிறந்த நாள், நிதியை கொடுங்க. இந்தாங்க. இந்தாங்கண்ணே. ஹலோ. ஏசி மந்திரி மச்சானே அவன் கூட இருந்த 8 பேரையும் கோத்தாரி பில்டிங்ல போட்டு தள்ளிட்டேன். இதுக்கு எந்த கேஸோ எழுதிக்க, என்ன நடவடிக்கை வேணா எடுத்துக்க. யாரா நீ? வேற யாரு? திருத்தணிடா.